சரி பிள்ளைகள், அப்ப சுருக்கத்துக்கான அறிவுறுத்தல்கள் சொல்லியிருக்கிறேன். புள்ளித்திட்டம் எவ்வாறு அமைகிறதுன்றதை சொல்லியிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த சுருக்கத்துக்குரிய பந்திய நாங்க ஒருக்கா வாசிப்போம். பாப்போம். நாம் மற்றவர்களுடன் கருத்து பரிமாறுவதற்கு மொழியே சிறந்த கருவியாய் பயன்படுகின்றது. சொற்களை கொண்டு வாயினால் கருத்தை வெளிப்படுத்தும் போது அது பேச்சு மொழி எனப்படுகின்றது. பேச்சே மொழியின் முதல் நிலை. உயிர்ப்புள்ள மொழியும் பேச்சு மொழியே என்பர். பேச்சுக்கு வரி வடிவம் கொடுக்கும் போது அது எழுத்து மொழி எனப்படும். அது மொழியின் இரண்டாம் நிலை. இவ்வாறு பேச்சு, எழுத்து ஆகிய இரு வழக்குகளிலும் பயிலும் மொழி வழியாக நாம் எமது கருத்தை வெளியிடுகின்றோம். இக்கருத்து வெளியீட்டுக்கு வாக்கியமே அழகாகும். ஒரு வாக்கியத்தில் பேசுவோம், கேட்போம், பேசப்படும் பொருள், அப்பொருளை உணர்த்தும் சொற்கள் என்னும் 4 பகுதிகள் உண்டு. கேட்போனுக்கு பேசப்படும் பொருள் விளக்குவதே பேச்சின் நோக்கம். உலக மொழிகளுள் எல்லா மொழிகளுக்கும் பேச்சு மற்றும் எழுத்து வழக்கு இருப்பதில்லை. பேச்சு வழக்கை மாத்திரம் கொண்ட மொழிகள் பல உள்ளன. ஆனால் செம்மொழியாம் எம் தமிழ் மொழி இவ்விரு வழக்குகளையும் கொண்டதால் உலகின் தொன்மை மொழி என்னும் சிறப்பையும் பெற்று மங்கா புகழ் கொண்டதாய் வளர்ச்சியுற்று வருகின்றது. இது உங்களுக்கு தரப்பட்டுள்ள சுருக்கத்துக்குரிய பந்தி. சரி, அப்ப இந்த பந்தியை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு சொன்ன அறிவுறுத்தல்கள், அது எப்படி சுருக்கத்தை எழுதலாம் என்றதையும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு இதை நாங்கள் இருக்க ஆராய். இந்த பந்தியருடைய மைய விஷயம் என்ன போகுது? மொழியை பற்றி போகுது. அந்த மொழி கருத்து பரிமாற்றலுக்கு அவசியமான ஒன்று. கருத்து பரிமாறுவதற்கு பயன்படுவது மொழி என்று சொல்லி ஒரு சிறந்த கருவி என்று சொல்லி சொல்ற. அடுத்தது பார்ப்போம்னு சொன்னா பேச்சு மொழியை பற்றி சொன்னார். மொழியினுடைய 2 வகைகள் சொன்னார். ஒன்று பேச்சு மொழி என்று சொன்னார், அடுத்தது எழுத்து மொழி என்னன்னு சொல்லி சொன்னார். அடுத்தது இந்த எழுத்து மொழிக்கு அவசியமான அடிப்படையான அழகாக இருக்கின்ற அந்த வாக்கியத்தை பற்றி பேசியிருக்கிறார். இந்த வாக்கியத்துல இருக்கின்ற 4 பகுதிகளை பற்றி பேசியிருக்கிறார். அடுத்தது எங்களுடைய அந்த தமிழ் மொழியில பேச்சு, எழுத்து, வழக்கு ஆகிய 2 வழக்குகளும் இருக்குன்னு சொல்லி அந்த தமிழ் மொழியினுடைய பெருமையை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த விஷயங்கள் முக்கியமான மைய விஷயமாகவும் தொடர்த்துக்களாகவும் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இல்ல சில தேவையற்ற விஷயங்கள் இருக்குது. இப்ப தமிழ் மொழியை கொண்டு போய் மங்கா புகழ் கொண்டதாய், தொன்மை மொழி, இப்படியெல்லாம் வரைச்சு கொண்டு போவார். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள். நாங்க தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மொழியை பற்றி ஆராய்கின்ற வகையில இந்த பந்தி போகுது. அந்த மொழி கருத்து பரிமாற்றத்துக்குரிய ஒரு சிறந்த ஊடகம் என்று சொல்லி சொல்றார். 2வது விஷயம், அந்த மொழியை 2ஆக பிரிக்கிறார். மொழியினுடைய கூறுகளை, ஒன்று பேச்சு மொழி, அடுத்தது எழுத்து மொழி. பேச்சு மொழி என்பது எல்லா மொழிகளுக்குள்ளேயும் இருக்கின்ற ஒரு பண்பாக இருக்குது. ஆனா சில மொழிகளிலேயே அந்த எழுத்து வழக்கு என்கின்றது இல்லாமல் தனிய பேச்சு வழக்கோடு இருக்கிற மொழிகளும் இருக்கு என்று சொல்றார். எழுத்து வழக்க நாங்கள் வாக்கியம் மூலமாக அந்த தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வாக்கியத்துல இருக்கிற பகுதிகள் மொத்தமாக 4 என்ற வகையில இந்த பந்தி நகர்ந்து செல்லுது. அப்ப இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் ஒரு சுருக்கத்தை எழுதலாம், என்ன தலைப்பிடலாம் என்று சொல்லி பாருங்க. நான் இந்த சுருக்கத்துக்கு தலைப்பு போட்டிருக்கிறேன் மொழி. ஏன்னா மொழியை பற்றி பேசி மொழியின் பகுதிகள் கூறுகள் என்னதான் அலசி செல்கிறது. ஆகவே நான் தலைப்பு போட்டிருக்கிறேன் மொழி. பிரதான கருத்தை முன்னுக்கு போட்டிருக்கிறேன். கருத்து பரிமாற்றலுக்கான ஊடகம் மொழியாகும். இங்க இருக்கிற பிரதான விஷயம் எங்களை வாரதெல்லாம் அது சொல்லிய துணை கருத்துக்கள். இது பேச்சு, எழுத்து என 2 வழக்குகளை கொண்டது. 2வது விஷயமா சொல்றேன். உலக மொழிகள் அனைத்துமே இவ்விரு வழக்குகளையும் கொண்டவை அல்ல. பேச்சு மொழி இருக்குமான எழுத்து மொழி இருக்காது. பல மொழிகள் ஆங்கில மொழியைத்தான் கடன் வாங்கி தங்களுடைய எழுத்து மொழிகளாக கொண்டிருக்கின்றன. அப்ப அது இந்த கருத்து இங்க சொல்லப்படுது. இவ்விரு வழக்குகளையும் கொண்டவை அல்ல. ஆனால்
எங்கட தமிழ் மொழி இவ்விரு வழக்குகளையும் கொண்டது. நான் மிச்ச விஷயத்தை பற்றி கரைக்கல, என்ன தேவையோ அதை மட்டும் இருக்க சொல்லுவோம். தமிழை பற்றி அங்க நிறைய சொல்லப்பட்டிருக்குது, அது எல்லாம் தேவையற்ற விஷயங்கள். பேச்சு மொழியின் நோக்கம் கேட்பவனுக்கு பேசப்படும் பொருளை விளக்குவதாகும். இது ஒரு பிரதான கருத்து. ஆகவே அதை இங்கு பதிவு செய்திருக்கிறேன். கேட்பவனுக்கு பேசப்படும் பொருளை விளக்குவது. பேச்சுக்கு வரி வடிவம் கொடுக்க அது எப்படி மாறுதுன்னு சொன்னால் எழுத்து மொழி ஆகின்றது. இதற்கு நிற்பன வாக்கியங்கள். இது 4 பகுதிகளை கொண்டது. அவ்வளவு விஷயங்களையும் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு பந்தியாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். பாருங்கோ, கருத்து பரிமாற்றலுக்கான ஊடகம் மொழியாகும். இது பேச்சு, எழுத்து என 2 வழக்குகளை கொண்டது. உலக மொழிகள் அனைத்துமே இவ்விரு வழக்குகளையும் கொண்டவை அல்ல. ஆனால் தமிழ் மொழி இவ்விரு வழக்குகளையும் கொண்டது. பேச்சு மொழியின் நோக்கம் கேட்பவனுக்கு பேசப்படும் பொருளை விளக்குவதாகும். பேச்சுக்கு வரி வடிவம் கொடுக்கும் போது அது எழுத்து மொழியாகின்றது. இதற்கு துணை நிற்பன வாக்கியங்கள். இது 4 பகுதிகளை கொண்டது. அப்ப இது நல்ல ஒரு கருத்துக்கோப்பான ஒரு பந்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் சொற்களின் எண்ணிக்கையை கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்ப இதை பார்க்க 45 சொற்கள் இருக்கிறது. உங்களுக்கு தரப்பட்ட அறிவுறுத்தல் 40ல இருந்து 45 சொற்கள். ஆகவே அந்த அடிப்படையில சொற்களுடைய எண்ணிக்கையும் கொடுத்திருக்கிறேன். இந்த மைய விஷயம் எதுவாக இருக்கிறதோ அதை கொண்டு வந்து நான் இங்க மொழி என்ற தலைப்பிட்டு போட்டிருக்கிறேன். ஆகவே சுருக்கம் ஒன்றை நன்றாக அந்த பந்தியை வாசித்து மைய துணை கருத்துக்களை இனம் கண்டு தேவையற்ற விஷயங்களை விளக்கி ஒரு அழகான பந்தியாக ஒரு பந்தியிலே நீங்கள் இந்த சுருக்க பகுதியை எழுதி முடித்தல் வேண்டும். இதற்குரிய புள்ளிகள் பிள்ளைகள் 10 புள்ளிகள். அடுத்த வினாவுக்குள்ள போறேன். உங்களுக்கு ஒரு பந்தி தரப்பட்டிருக்கும் பிள்ளைகள். அந்த பந்தியை அடியற்றியதாக சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த விடைகள் வந்து நேரடியாக அந்த பந்திக்குள்ளேயே இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். சரியான விடையை நீங்கள் தெரிந்து எழுதுவது இந்த வினாவினுடைய நோக்கம். இதுக்குரிய புள்ளிகளை நீங்கள் அப்படியே பெற்றுக்கொள்ளலாம். பல மாணவர்கள் இதுக்குரிய முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்வார்கள். முதலாவது அறிவுறுத்தலை வாசிக்கின்றேன். பின்வரும் உரை நடை பகுதியை வாசித்து அதன் கீழ் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக. அப்ப இங்க உங்களுக்கு ஒரு பந்தி தந்திருக்குது. அந்த பந்திய வடிவா வாசிக்க போறீங்க. அதுக்குரிய விடைய நீங்க எழுத வேண்டும். இப்ப நீங்க என்ன செய்யுங்க பிள்ளைகள், உங்களுக்கு பந்தி போட்டிருக்கேக்க முதல் இந்த கேள்விகளையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. பந்தியை வாசிக்க முதலே கேள்விகளையும் ஒருக்கா பாருங்க, என்ன மாதிரி கேள்வி வருதுன்னு சொல்லி. இப்ப கேள்வியையும் பார்த்துட்டு நீங்க ஒருக்கா பந்திக்குள்ள போகேக்க டக்குன்னு ஓகே இந்த கேள்வி அங்க வந்தது, இதுக்குரிய விடை இங்க இருக்குதுன்றதை நீங்க இலகுவாக அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த பந்தியை ஒரு 2 தரம் வாசிங்க. 2 தரம் வாசிக்கதான் வடிவாக உங்களுக்கு அந்த கருத்து என்பது குழப்பம். அப்ப நான் உங்களுக்கு இப்ப இந்த பந்திய வாசிக்க போறேன். பண்டை தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் பல விளையாட்டுக்கள் போர் புரிதலுடன் தொடர்புள்ளவையாக காணப்படுகின்றன. யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேரோட்டம், விற்போர், மெற்போர், வாட்போர், சிலம்பம் முதலியன இவ்விளையாட்டுகளில் சிலவாகும். அரசலங்குமரர் இக்கலைகளை பயின்று தமக்குள் போட்டியும் நடத்தினர் என்பது மகாபாரத கதையாலே தெரிய வருகின்றது. மாமல்லபுரத்தை கட்டி எழுப்பிய முதலாம் நரசிம்மவர்மன் மல் யுத்தத்தில் பலரையும் வெற்றி கொண்ட காரணத்தால் மாமல்லன் என்ற பெயரை தனதாக்கிக் கொண்டார். அக்காலத்தில் பெண்களை பெற்ற தாய் தந்தையர் சிறந்த வீரர்களுக்கே அவர்களை மனம் செய்து கொடுக்க விரும்பினர். ஏறு தழுவுதல் என்னும் விளையாட்டு சிறந்த வீரனை இனம் காணும் நோக்கோடு நடாத்தப்பட்டது. கொளுத்த கொம்பு சீவப்பட்ட காளை மாட்டுடன் வெறும் கையனாக பொருது அதனை அடக்குவதே இவ்வகை
விளையாட்டாகும். இன்று மேனாட்டார் விளையாட்டுக்கள் பல செல்வாக்கு பெற்று எம்மவரையும் ஈர்த்து வருகின்றன. துடுப்பாட்டம், காற்பந்தாட்டம், வலைப்பந்தாட்டம், பூப்பந்தாட்டம், கூடைப்பந்தாட்டம் என இவ்வகை விளையாட்டுக்கள் பல உள்ளன. எனினும் இன்றும் சிற்சில பாரம்பரிய விளையாட்டுக்கள் எம்மவர்களால் விளையாடப்பட்டு வருகின்றன. கிளித்தட்டு, கிட்டிப்புல், சடுகுடு போன்றவற்றை உதாரணமாக குறிப்பிடலாம். எது எவ்வாறாயினும் விளையாட்டுக்கள் மனிதனது உடல் உள ஆரோக்கிய மேம்பாட்டிற்கு பெரிதும் துணை நிற்கின்றமையை காணலாம். இது உங்களுக்கு தரப்பட்டுள்ள பந்தி. இந்த பந்தியை அடிப்படையாக வச்சுக்கொண்டு உங்களுக்கு 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. அந்த ஒரு கேள்விக்குரிய புள்ளிகள் 2 மார்க்ஸ். ஆகவே நீங்கள் 10 புள்ளிகளை இந்த பகுதியில நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இலகுவாக அந்த முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. முதலாவது கேட்கப்படுது பாருங்க, விளையாட்டுக்கள் மூலம் மனிதர் அடையும் பயன் யாதென கூறப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் பந்தியை வாசிக்கிறதுக்கு முதல் நீங்க கேள்வியையும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நீங்க இந்த கேள்வியையும் பார்த்துட்டு நீங்க பந்திக்கு போக இந்த கேள்விக்குறைய விட இந்த இடத்துல வந்தது என்றதையும் நீங்கள் சிந்தித்துக் கொள்வீர்கள். அப்ப பாப்போம், விளையாட்டுக்கள் மூலம் மனிதர் அடையும் பயன் எங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாருங்க, விளையாட்டுக்கள் மனிதனது உடல் உள ஆரோக்கிய மேம்பாட்டிற்கு பெரிதும் துணை நிற்கின்றமை காணலாம். அப்ப இதுல விடை இருக்கிறார். முதலாவது கேள்விக்குரிய விடை இங்க இருக்கிறார். அப்ப நீங்க அதுக்குரிய விடைய எழுதிக் கொள்ளலாம். விளையாட்டுக்கள் மனிதனது உடல் உள ஆரோக்கிய மேம்பாட்டிற்கு துணை புரிகின்றன. சரியான விடையை இனங்கண்டு இந்த பகுதிக்கு விடையளிக்க வேணும். வினா, விளையாட்டுக்கள் மூலம் மனிதர் அடையும் பயன் யாதென கூறப்பட்டுள்ளது. விடை, விளையாட்டுக்கள் மனிதனது உடல் உள ஆரோக்கிய மேம்பாட்டிற்கு துணை புரிகின்றன. இரண்டாவது கேள்வியை போவோம். மேனாட்டார் விளையாட்டுக்கள் இவை. இப்ப இது எந்த இடத்துல வந்ததுன்னு பார்ப்போம். பாருங்க, இங்கே இருக்கிறார். மேனாட்டார் விளையாட்டுக்கள் பல செல்வாக்கு பெற்று எம்மவரையும் ஈர்த்து வருகின்றன. துடுப்பாட்டம், காற்பந்தாட்டம், வலைப்பந்தாட்டம், பூப்பந்தாட்டம், கூடைப்பந்தாட்டம் என இவ்வகை விளையாட்டுக்கள் பல உள்ளன. ஆகவே இரண்டாவது வினாவுக்குரிய விடை இந்த இடத்துல இருக்கிறார். அப்ப இவற்றை நீங்கள் இப்ப நீங்க ஒன்று எழுதி போட்டு வருது இல்லைன்னா, 1 கேட்கல 2 கேட்கல, எவை என்ற கேள்விதான் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுல தரப்பட்டிருக்கிற அந்த விடைகளை நீங்கள் எழுதுவது அவசியமான ஒன்று. ஆகவே நாங்கள் விடைக்கு போவோம். துடுப்பாட்டம், காற்பந்தாட்டம், வலைப்பந்தாட்டம், கூடைப்பந்தாட்டம், பூப்பந்தாட்டம்
இவ்வளவு விடைகளும் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இரண்டாவது வினா, மேனாட்டார் விளையாட்டுக்கள் எவை? விடை துடுப்பாட்டம், காற்பந்தாட்டம், வலைப்பந்தாட்டம், கூடைப்பந்தாட்டம், பூப்பந்தாட்டம். மூன்றாவது வினா, மாமல்லன் என்ற பெயர் நரசிம்மவர்மனுக்கு ஏற்பட காரணம் யாது? மாமல்லன் என்ற பெயர் நரசிம்மவர்மனுக்கு ஏற்பட காரணம் யாது? இப்ப முதல் நாங்க இந்த நரசிம்மவர்மனை பற்றி எங்க சொல்லப்பட்டிருக்குது அதை கண்டுபிடிப்போம். பாருங்க, மாமல்லபுரத்தை கட்டி எழுப்பிய முதலாம் நரசிம்மவர்மன் மல்யுத்தத்தில் பலரையும் வெற்றி கொண்ட காரணத்தினால் மாமல்லன் என்ற பெயரை பெற்றான், தனதாக்கி கொண்டான். இப்ப மா என்ற பெரிது, சிறப்பு என்ற பெயர் இருக்கிறார். மல்லன் என்பது மல் யுத்தத்தில் சிறந்தவன். ஆகவே மல் யுத்தத்திலே பெரியவன் என்றதால இவனுக்கு மாமல்லன் என்ற பெயரை சூட்டி இருக்கிறார்கள். அப்ப அந்த வினாவுக்குரிய விடை மல் யுத்தத்தில் பலரையும் வெற்றி கொண்ட காரணத்தால் மாமல்லன் எனத்தான். அப்ப இதை நாங்க எழுத போறோம். மல் யுத்தத்தில் பலரையும் வெற்றி கொண்ட காரணத்தால் மாமல்லன் எனப்பட்டான். மாமல்லன் என்ற பெயர் நரசிம்மவர்மனுக்கு ஏற்பட காரணம் யாது? விடை மல் யுத்தத்தில் பலரையும் வெற்றி கொண்ட காரணத்தால் மாமல்லன் எனப்பட்டான். அடுத்த வினாவை பார்ப்போம். ஏறு தழுவுதல் என்றால் என்ன? ஏறு தழுவுதல் என்றால் என்ன? இது வினா. இப்ப இந்த இடத்துல இந்த ஏறு தழுவுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஏறு தழுவுதல் எனும் விளையாட்டு சிறந்த வீரனை இனம் காணும் நோக்கோடு நடத்தப்பட்டது. கொழுத்த கொம்பு சீவப்பட்ட காளை மாட்டுடன் வெறும் கையனாக பொருது அதனை அடக்குவதே இவ்வகை விளையாட்டு. இப்ப இதுல சொல்லப்பட்டது ஏன் இந்த விளையாட்டு நடத்தப்படுது, அதாவது ஒரு சிறந்த வீரனை தெரிவு செய்து இந்த விளையாட்டுண்டா என்ன என்றது இங்க இருக்கிறார். நீங்க சில பேர் என்ன செய்வீர்கள், மாறி அதை எழுதி விடுவீங்கள். இப்படி கணக்கு பிரச்சனைகள் நாங்கள் பேப்பர்கள்ல பாக்குறோம். நாங்கள் இப்ப சரியான விடைய நல்லா ஆராய்ஞ்சு நீங்க கண்டுபிடிக்க வேணும். அப்ப ஏறு தழுவுதல்ண்டா என்ன? கொழுத்த கொம்பு சீவப்பட்ட காளை மாட்டோட வெறுங்கையனாக பொருது, அது பொருது கண்டா போர் புரிதல். வெறுங்கையன் சொன்னால் எதுவுமே ஆயுதங்கள் இல்லாத வகையில அவன் அந்த காளை மாட்டோட போர் புரிகிறான். அப்ப இதுக்குரிய நாங்க விடைய எழுத வேணும். கொழுத்த கொம்பு சீவப்பட்ட காளை மாட்டுடன் வெறும் கையனாக போர் புரிதல். பாருங்க பிள்ளைகள், ஏறு தழுவுதல் என்றால் என்ன வினா? விடை கொழுத்த கொம்பு சீவப்பட்ட காளை மாட்டுடன் வெறுங்கையனாக போர் புரிதலே ஏறு தழுவுதல் எனப்படும். இவ்வாறு நீங்கள் விடையளிக்கலாம். இதுல கடைசி வினா, போர் புரிதலுடன் தொடர்புடைய விளையாட்டுகள் எவை? போர் புரிதலோடு தொடர்பு பட்ட பழைய கால விளையாட்டுகள் எவை? இதுக்குரிய விட
இந்த இடத்துக்குள்ள வர பாருங்கோ. யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேரோட்டம், விற்போர், மெற்போர், வாட்போர், இதுதான் போர் புரிதலுடன் தொடர்புடைய விளையாட்டுகள் என்று சொல்லப்படுது. இப்ப நாங்க இந்த விடையை கொண்டு போய் அங்கே எழுத போறோம். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், விற்போர், மெற்போர், வாட்போர், சிலம்பம், இவை போர் புரிதலோடு தொடர்புபட்ட விளையாட்டுகள் என்று சொல்லி விடை எழுத போறீங்க. அப்ப வினா போர் புரிதலுடன் தொடர்புடைய விளையாட்டுகள் இவை. விடை யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், விற்போர், மெற்போர், வாட்போர், சிலம்பம். இதுல ஒன்றுக்கு 2 புள்ளிகள் பிள்ளைகள், 10 புள்ளிகள். எந்தவித கடினமான கேள்விகளாகவும் பெரிதாக இது இருக்கிறது. அந்த பந்திக்குள்ளேயே உங்களுக்கான விடையும் இருக்கும். ஆகவே பந்திய சரியாக வாசிச்சு சரியான விடை எது என்பதை சரியாக இணைந்து கொள்வதில் தான் இந்த புள்ளிகளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வினாவுக்குள்ள நான் போறேன். இதுல 5வது வினா. 5வது வினா நீங்க தெரிவு செய்யக்கூடிய ஒரு வினா. அதுல ஒன்று கடிதம் வந்திருக்குது, ஒன்று துண்டு பிரசுரம் வந்திருக்குது. இங்க 2ல நீங்க ஏதாவது ஒன்று எழுதலாம். இந்த பகுதிக்குரிய புள்ளிகளினுடைய எண்ணிக்கை பிள்ளைகள் 15 புள்ளிகள். எதுல உங்களுக்கு தரப்பட்ட அந்த அறிவுறுத்தல்களை வாசிச்சு சரியாக எழுத முடியுமோ, விடையப்பரப்பு எதுல உங்களுக்கு தெளிவாக இருக்குதோ அந்த வினாவை நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம். இப்ப இதுல முதலாவது கடிதம் இருக்கிற, அடுத்தது துண்டு பிரசுரம் இருக்கு. முதலாவது நாங்க கடிதத்தை பார்ப்போம். பிளாஸ்டிக், பொலித்தீன் போன்ற உட்காத பொருட்களின் பாவனைக்கு அரசாங்கம் தடை விதித்து வரும் நிலையில் உமது கிராமத்தில் இவற்றின் பயன்பாடு அதிகமாக காணப்படுகின்றது. சமூக ஆர்வலராக இதனை அவதானித்த நீர் மாநகர சபை முதல்வருக்கு இப்பிரச்சனைக்கான தீர்வை வேண்டி 100 சொற்களில் கடிதம் எழுதுக. உங்களுக்கு இந்த கடிதமாக இருக்கலாம், துண்டு பிரசுரமாக இருக்கலாம், பெறப்படுகிற சொல் வரையறை 100. 100 சொற்களுக்குள்ள நீங்கள் எழுத வேண்டியது அவசியமானது. சரியாக இதை நீங்க பேணி எழுதினீங்களா தான் பிள்ளைகள் அந்த விடையப்பரப்புக்குரிய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப பிளாஸ்டிக், பொலித்தீன், இந்த உட்காத பொருட்கள், இதுக்கான தடைகள் எல்லாம் இப்ப எவ்வளவு காலமோ நடந்து கொண்டிருக்குது. இப்ப அண்மையில கூட அரசாங்கம் அறிவிச்சு அந்த ஈயப்பட்டு அது போன்ற சில பொருட்களை பிளாஸ்டிக்ல செய்யறத தடை விதித்து பிரதியீட்டு பொருட்களை பயன்படுத்த சொல்லி ஜனவரில இருந்து தடை என்று சொல்லி எல்லாம் அறிவிக்கப்பட்டது. அப்ப இந்த பிளாஸ்டிக், பொலித்தீன் போன்ற உட்காத பொருட்களுக்கு அரசாங்கம் தடை விதிச்சு வருகிற இந்த சூழல்ல உங்களோட பிரதேசத்துல குறிப்பிட்ட ஒரு பகுதியில இவை அண்மை காலமாக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. வீடுகளில் விசிறப்பட்டிருக்கலாம், குவிக்கப்பட்டிருக்கலாம். இதை நீங்க அவதானிக்கிறீங்க. அவதானிச்சு நீங்கள் இதை சொல்லி இந்த பிரச்சனையை உங்களுடைய மாநகர சபை முதல்வருக்கு ஒரு கடிதத்துல எழுதி இதுக்கான தீர்வை தருமாறு கேட்க போறீங்க. அப்ப இதான் உங்களுக்குரிய கடிதத்துக்குரிய அந்த விஷயம், வரப்போற விஷயம். அப்ப அதுக்கு முதல் இது ஒரு என்ன வகை கடிதம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால், கடிதத்தை நீங்க 2 விதத்துல படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். ஒன்று உறவு கடிதம், மற்றது தொழில்முறை கடிதம். இரண்டினுடைய அமைப்புகளும் வேறுபட்டவை. உங்களுக்கு தந்தது ஒரு உறவு முறை கடிதமா? இல்லை. அது எப்படிப்பட்ட கடிதம்? தொழில்முறை கடிதம். ஆகவே தொழில்முறை கடிதத்திற்குரிய அமைப்பை பேணி நீங்க எழுத போறீங்க. நாங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், தொழில்முறை கடிதம் முகவரி இருக்க வேணும், உள்முகவரி இருக்க வேணும், விழிப்பு இருக்க வேணும், தலைப்பு இருக்க வேணும், விடய பகுதி இருக்க வேணும், முடிப்பு இருக்க வேணும், ஒப்பம் இருக்க வேணும். இவ்வளவு பகுதிகளும் அந்த தொழில்முறை கடிதத்துல கட்டாயம் அமைய வேண்டும். இந்த அமைப்பின் அடிப்படையில உங்களுக்கு என்னென்ன விஷயம் கவனிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், முகவரி, உள்முகவரி, விழிப்பு, தலைப்பு, ஒப்பம் இவையெல்லாம் சரியாக இருக்கிறதா? இதுக்குரிய புள்ளிகள் 5 புள்ளிகள். உள்ளடக்கம், நீங்க என்ன வகையில தரப்பட்ட கருத்தை நல்லா விளங்கி சரியான வகையில கடிதத்தை எழுதுறீங்களோ அதுக்குரிய புள்ளிகள் 7 புள்ளிகள்.
மொழிநடைக்குரிய புள்ளிகள் 3 புள்ளிகள். மொத்தம் 15 புள்ளிகள் நீங்கள் இந்த பகுதியில பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அமைப்பில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் முதல் சொல்லியிருக்கிறேன். இந்த உள்ளடக்கம் பற்றி நான் உங்களுக்கு அங்கால எழுதியே காட்டி இருக்கிறேன். ஆகவே இதை நான் அடுத்ததா உங்களுக்கு சொல்றேன். மொழிநடையை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல என்னென்ன விஷயம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் பொருத்தமான மொழிநடை. இது ஒரு தொழில்முறை கடிதம். இப்ப தொழில்முறை கடிதத்தை எழுதிக்க உறவுமுறை கடிதத்துக்கு எழுதுன மாதிரி அன்புள்ள ஐயான்னு சொல்லி போட முடியாது. அப்ப அதுக்குரிய ஒரு பொருத்தமான மொழிநடை அதை நீங்க கையாள வேண்டும். இப்ப தொழில்முறைக்குரிய மொழிநடையை பின்பற்றி எழுத போறீங்க. அடுத்து நிறுத்தல் குறியீடுகள். அது தேவையான இடங்கள்ல இப்ப நீங்க முகவரியை சொல்லிக்க பிள்ளை அந்த இடத்துல கால்புள்ளி போட வேணும். திகதி சொல்லிக்க முற்றுப்புள்ளி சொல்ல போறீங்க. ஏன்னா ஐயான்னு சொல்லி போட பக்கத்துல ஒரு விழிப்புக்கு பக்கத்துல ஒரு காட்புள்ளி போட போறீங்க. அப்ப அந்தந்த இடங்களை கண்டுபிடித்து அதற்கு சரியான வகையில குறியீடுகளை போடுவது அவசியமான ஒன்று. அடுத்து வழுக்களின்மை. இது இலக்கண வலுவாக இருக்கலாம் அல்லது எழுத்து பிழைகளாக இருக்கலாம். மொழி வழுக்களாக இருக்கலாம், எழுத்து பிழைகளாக இருக்கலாம். இவை இல்லாத வகையில நீங்கள் எழுத வேண்டும். இப்ப தமிழ் பேப்பர் என்றபடியால எழுத்து பிழைகள், எழுத்து உறுப்பு, வழுக்கள் இவையெல்லாம் அதிகமாக உங்களுடைய பேப்பர்ல கவனிக்க வேண்டும். அவை இந்த முறையை பின்பற்றி நீங்கள் எழுத போறீங்க. அமைப்புக்கு 5 புள்ளியும், உள்ளடக்கத்துக்கு 7 புள்ளியும், மொழிநடைக்கு 3 புள்ளியும், 15 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி. சரியாக விளங்க நீங்க விடையளிச்சீங்கன்னு சொன்னால் அந்த 15 புள்ளிகள்ல உங்களுக்கு எழுதினதுக்கு ஏற்ற வகையிலான புள்ளியை பெற்றுக்கொள்வீங்க. பாருங்க, முதலாவது இந்த பகுதி தான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். முகவரி. என்னன்னு சொல்றோம்னா முகவரி. எப்படி நான் இங்க முகவரியை போட்டுருக்கிறேன்னு பாருங்க பிள்ளைகள். இப்ப கடிதம் எழுதுறாள் தமிழவன் என்று சொல்லி தானா தமிழவன். பக்கத்துல என்ன புள்ளி வந்திருக்கிற காட்புள்ளி போடப்பட்டிருக்கிறது. அதை பாருங்க. அட்ரஸ் இதை தள்ளி வேற வேணும். இதுல இருந்து நீங்க தொடங்கலாம். இலக்கம் 5 கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம். இந்த தானாவுக்கு கீழே இந்த இலக்கம் என்றுதான் நீங்க தொடங்கணும். இலக்கம் 5 கஸ்தூரியார் வீதி போட்டிருக்கிறோம். அதுக்கு பக்கத்துல கமா போட்டிருப்பேன். யாழ்ப்பாணம் உங்களோட மைய பிரதேசம். அப்ப அதுல முடிக்க நாங்க அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளியை போட்டுக்கொள்றோம். திகதி 14/10/2020 போட்டிருக்கு. இதுல முற்றுப்புள்ளி போடப்பட்டிருக்கு. இது முகவரி. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வார விடயத்துக்கு என்ன பேர் என்று சொன்னால் உள் முகவரி. தொழில்முறை கடித அமைப்புக்குள்ளே இவை அவசியமாக இருக்க வேண்டும். இந்த உள் முகவரியை பார்ப்போம். இது யாருக்கு எழுதுறோம்? மாநகர சபை முதல்வர். அவருடைய பேர் தெரிஞ்சா நீங்க பேரையும் போடலாம். அதிவேதகோ அப்படி போட்டு அவருடைய பேரை நீங்க போடலாம். முதல்வர் பக்கத்துல நான் போறேன் காட்டி எங்க மாநகர சபை. ஆகவே அதுலயும் ஒரு காட்புள்ளி. யாழ்ப்பாணத்தை இடத்தை குறிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி. ஆகவே முதல்வர் பேர் தெரிஞ்சா நீங்க பேர் போடலாம். மாநகர சபை யாழ்ப்பாணம் என்ற வகையில உள் முகவரி அமைது. இதுல ஐயான்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அது ஆனண்டா ஐயான்னு சொல்லுவோம், பெண்ணெண்ணா அம்மணி என்று சொல்லி போடலாம். இதுக்கு என்ன பேர் சொல்றோம்னா விழிப்பு. அடுத்தது தலைப்பு சொன்ன விடைய தலைப்புன்னு சொல்லி இதை பார்ப்போம். இந்த தலைப்பை நீங்கள் அடி போட்டுட்டு காட்டலாம். விடைய தலைப்பு என்ற பகுதி வெப்ப பாருங்க. அந்த தலைப்பு குழு கேட்க பிள்ளைகள் என்ன விஷயம் உள்ள நாங்க எழுதுறோமோ அதுக்கு பொருத்தமான வகையில இந்த தலைப்பை பார்த்த உடனே என்ன விஷயம் உள்ள வருது என்பதை அறியக்கூடிய வகையிலான ஒரு தலைப்பு இடவு. பாருங்க, உட்காத பொருட்களின் அதீத பாவனை தொடர்பானது. அப்ப பார்த்தோன்னு விளங்கலாம். இதுல சொல்லப்பட்ட விஷயம் இதை உட்காத பொருட்களை பற்றி பயன்படுத்துற விஷயத்தை பற்றி சொல்ல போறாங்க. அப்ப இது தலைப்பு. இனி இந்த பகுதி தான் உடல் பகுதி என்று சொல்றோம் அல்லது விடயம் என்று சொல்றோம். பாருங்க, தர்மலிங்கம் தமிழவனாகிய நான் கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணத்தில் வசித்து வருகின்றேன். எனது பிரதேசம் யாழ் நகரின் மையம் என்று கூறும் அளவிற்கு அத்தியாவசிய பல தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அரசு தனியார் நிறுவனங்கள் செறிந்து காணப்படும் ஓர் பகுதியாகும். இப்பகுதியில் அண்மை காலமாக உட்காத பொருட்களின் பயன்பாடு அதிகமாக காணப்படுவதை இப்பிரதேசவாசிகள் அவதானித்து வருகின்றனர். பிளாஸ்டிக், பொலித்தீன் போன்ற பொருட்களின் பயன்பாட்டிற்கு அரசு தடை விதித்து வரும் நிலையில் சமூக அக்கறையற்ற ஒரு சிலரின் நடத்தையால்
சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. அப்ப என்ன பிரச்சனை மையாக இருக்குதோ அந்த பிரச்சனையை பற்றி ஒரு ஒழுங்கு முறையில நேர்த்தியாக சொல்லப்படுது. அப்ப அடுத்த பந்தியில வருது, தமது நிறுவனங்களின் கழிவுப் பொருட்களை கூட உரிய வகையில் கழிவகற்றாது வீதிகளில் கொட்டி விடுகின்றனர். நாளாந்தம் பெருந்தொகையான மக்கள் போக்குவரத்திற்காக பயன்படுத்தும் இவ்வீதியில் துர்நாற்றம் வீசுவதால் பலரும், இதுல வளரும் இடது ஒரு சின்ன மிஸ்டேக், பலரும் அசௌகரியத்தை எதிர்கொள்கின்றனர். மழைக்காலம் மண்மிக்கும் இவ்வேளையில் டெங்கு நோய் பரவுவதற்கான சாத்தியப்பாடுகளும் காணப்படுகின்றன. எனவே எம் மண்ணின் மீது மிக்க கரிசனை கொண்டு பணியாற்றும் தாங்கள் இவ்விடயத்தை கருத்தில் கொண்டு மக்களுக்கு உரிய தீர்வை பெற்று தருவீர்கள் என நம்புகின்றேன். அப்ப உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி சொல்றீங்க, எந்த இட பிரச்சனைக்குரிய இடம் என்று சொல்றீங்க, என்ன பிரச்சனை அங்க நடக்குது என்று சொல்லி சொல்றீங்க, அதால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கலாம் என்று சொல்றீங்க. அதை பற்றி நீங்க பணிவோட முதல்வரிடம், அதாவது மாநகர சபை முதல்வரிடம் நீங்கள் அந்த உங்களோட பிரச்சனையை சுட்டி காட்டுகிறீர்கள். இதுக்கு பிறகு நீங்க இந்த இடத்துல இந்த நன்றி என்ற விஷயத்த சொல்லலாம். கீழே இது நீங்க இந்த இடத்துல நாங்க போட வேணும், இது நாங்க முடிப்பு ஒப்பம் என்று சொல்லுவோம். தங்கள் உண்மையுள்ள இந்த இடத்துல ஒரு காட்டுள்ளி வரப்போது, அவருடைய பேர் தானா தமிழவன் என்று போட்டுட்டு முற்றுப்புள்ளி போடலாம். அப்ப இது கொஞ்சம் தள்ளி வரப்போற. ஆகவே இந்த அமைப்பில நாங்கள் நீங்க உங்களுடைய இந்த கடிதத்தை எழுதலாம். தொழில்முறை கடிதம் என்றால் அதற்குரிய ஒழுங்குமுறை, அது ஒரு உறவுமுறை கடிதம் என்று சொன்னால் அதற்குரிய ஒழுங்குமுறை, விடயத்தை சரியாக விளங்கி அதற்குரிய தேவையான என்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்குகின்ற வகையில இந்த பகுதிக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். 15 புள்ளிகளுக்கு நீங்கள் எழுதுகின்றதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு புள்ளித்திட்டமும் சொல்லியிருக்கிற உங்களுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும். இதுல அடுத்த கேள்வி 5வதுல ஆவணா பகுதியாக வரக்கூடிய பகுதி ஒரு துண்டு பிரசுரம் வருது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் நொடியற்ற ஆரோக்கிய வாழ்வை வாழ்வதற்கு சுய சுத்தம் பேணுதல் அவசியமானது. உடலை பாக்டீரியா, பங்கஸ், வைரஸ் போன்ற கெட்ட கிருமிகள் அணுகாதிருப்பதற்கு சுத்தம் பேணுதல் அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் 100 சொற்களாலான துண்டு பிரசுரம். இப்ப இதுவும் நான் சமகாலத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை தான் எடுத்திருக்கிறேன். சுத்தம் பேணுதல், இந்த வைரஸ்களுடைய தாக்கத்தால அவசியம் சுத்தம் பேணுதல் என்ற ஒரு செயற்பாடு தான் இங்கு பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே அது உங்களுக்கு தருவது பிரயோசனமாக இருக்கும் அந்த அடிப்படையில துண்டு பிரசுரத்துக்கு அந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். ஆகவே சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருந்தால் உடலை கெட்ட கிருமிகள் அணுகாது, அதை வலியுறுத்துகின்ற வகையிலான துண்டு பிரசுரம் எழுத போறீங்கள். எத்தனை சொல் வரையறை என்று சொல்லி சொன்னால் 100 சொற்கள். முதல் பார்த்த மாதிரி தான் இந்த துண்டு பிரசுரத்துக்கும் அமைப்புக்கு 5 புள்ளிகள் வரப்போது, உள்ளடக்கத்திற்கு 7 புள்ளிகள், மொழிநடைக்கு 3 புள்ளிகள், மொத்தம் 15 புள்ளிகள் இந்த பகுதிக்கு உரியது. இது நீங்க தெரிவு செய்யக்கூடிய ஒரு வினா. கடிதம் அல்லது துண்டு பிரசுரம் 2ல ஒன்றை நீங்கள் எழுதலாம். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அமைப்பு என்ற அடிப்படையில எவை கவனிக்கப்படுது என்று சொன்னால் கவர்ச்சிகரமான ஒரு தலைப்பு. இப்ப துண்டு பிரசுரம் என்னால் அடிப்படையில என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு கருத்தை ஒரு விழிப்புணர்வையோ மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற வகையில விநியோகிக்கப்படுகின்ற ஒன்று. ஆகவே விநியோகிக்கப்படுகின்ற அந்த துண்டு பிரசுரம் மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் இருந்தால்தான் அதை எடுத்து பொறுமையாக வாசிப்பார்கள். அதுக்கேற்ற வகையிலான துண்டு பிரசுரமாக நீங்க தயாரிக்க வேண்டும். கவர்ச்சி என்பது இந்த துண்டு பிரசுரத்துக்கு அவசியமான ஒன்று. இப்ப படங்களை போடலாம், கலர் வடிவ பயன்படுத்தலாம், எழுத்துக்களுடைய அளவுகளை சைஸ்களை கூட்டி குறைக்கலாம், சரிச்சு போடலாம். இப்படி பல வகையில வரக்கூடிய வகையிலான எந்த வகையிலான மொழிநடைகளையோ சொற்களையோ குறியீட்டுகளையோ நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்த விழிப்பு. பொதுமக்களே கேளுங்கள், மக்கள் நீர் அறிவீரா, ஏதோ என்ற அடிப்படையில மக்களை கவரக்கூடிய வகையிலான விழிப்புகள். மற்றொரு அவசியமான ஒரு விஷயம், இந்த துண்டு பிரசுரத்தை யார் வெளியிடுறது,
அது ஒரு சுகாதார திணைக்களமா, போக்குவரத்து திணைக்களமா, அல்லது ஒரு கல்வி அமைச்சா, அல்லது வேறு நிறுவனமா, யார் வெளியிடுகிறாரோ அதை இறுதியில நாங்க குறிக்க வேண்டும். அதே மாதிரி திகதி, எந்த திகதியில இந்த துண்டு பிரசுரம் வெளியிடப்படுவதோ அந்த திகதி அந்த துண்டு பிரசுரத்திலே குறிக்கப்பட வேண்டும். கவர்ச்சிகரமான தலைப்பு, விழிப்பு, வெளியிடுபவர் பற்றிய விவரம், திகதி, இது எல்லாத்துக்கும் சேர்த்துத்தான் இந்த அமைப்புக்குரிய புள்ளி 5 புள்ளிகள் வருகின்றது. இங்க தலைப்பு சுத்தம் பற்றி வந்ததால இந்த துண்டு பிரசுரத்துக்கு நான் போட்டிருக்கிறேன். சுய சுத்தம் பேணிடுவோம், நோயற்ற வாழ்வு வாழ்ந்திடுவோம். மொழிநடை எப்படி அமைய போகுதுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிறரை கவரக்கூடிய வகையிலான சொற்கள், ஈர்க்கக்கூடிய வகையிலான சொற்கள், அதே நேரம் கையாளப்படுகின்ற மொழிநடையும் கவர்ச்சிகரமான மொழிநடை. கண்டோன்னு இது ஒரு வாசிக்கணும் போல தோண வேணும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி முழுமையாக வாசிக்கணும். சில பேர் தலைப்பை பார்த்துட்டு விட்டுட்டு போயிருங்க. அப்ப நீங்க தயாரிக்கிற துண்டு பிரசுரம் முழுமையாக மற்றவரை வாசிக்க தோணும். அடுத்து பொதுமக்களை விழிச்சு எழுத வேண்டும். ஏன்னா இது யாருக்காக சொல்லப்படுது? பொதுமக்களுக்காக. ஆகவே அவர்கள் பற்றிய விழிப்பு அவசியம். சொற்சரிவு, இப்ப உங்களுக்கு 100 சொற்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இந்த 100 சொற்களுக்குள் அடங்கக்கூடிய வகையிலே உங்களுடைய துண்டு பிரசுரத்தை அமைப்பது சிறந்தது. இப்ப நீங்க உங்களோட பாட விதானத்துல இந்த துண்டு பிரசுரம் அமைக்கிறது எவ்வாறுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஆனா சில நேரங்களில் உங்களுக்கு அமைப்புகள்ல சில குழப்பங்கள் இருக்கலாம். மாதிரி துண்டு பிரசுரம் ஒன்று எவ்வாறு அமையலாம் என்றொன்று நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்க, விழித்திடுவீர் மக்கள், இதான் இந்த மக்களுக்கான விழிப்பு போடுறேன். மனித குல அழிவுக்கு நீங்களே காரணமா, ஏன் இந்த அவலம், யார் தந்த சாபம். தலைப்பு, சுய சுத்தம் பேணிடுவோம், நோயற்ற வாழ்வு வாழ்ந்திடுவோம். இது நான் இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் சொல்லி நாங்கள் இதை அடையாளப்படுத்துகிறோம். அப்ப அந்த வைரஸ் இந்த படத்தை போட்டிருக்கிறேன். அப்ப நீங்க ஒரு வைரஸை கீறி காட்டலாம். அதே மாதிரி இங்க சுத்தம் கைகளை கழுவுது வேண்டும். அப்ப நான் அந்த படம் முகக்கவசம் அணிகிற படங்கள் அதுல நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். நீங்க எவற்றை கையால அந்த டைம்ல கீற வேண்டும். இதுக்கு கணக்க டைம் எனக்கட தேவையில்லை. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றை செய்யலாம். அழியட்டும் அழியட்டும், பாக்டீரியா, பங்கஸ், வைரஸ் அழியட்டும், தலைக்கட்டும் தலைக்கட்டும், மனித வாழ்வு தலைக்கட்டும். சுய சுத்தம் தரும், சுத்தம் சுகம் தரும். அந்த தலைப்புல நான் என்ன சொல்றேன், இதான் விஷயம். தினமும் நீராடிடுவீர், கைகளை பலமுறை சவத்காரமிட்டு கழுவிடுவீர், நோய் காவிகளை அழிக்க தொற்று நீக்குகளை பயன்படுத்துவீர், வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்திடுவீர், கழிப்பறைகளை சுத்தமாக வைப்பீர், ஆரோக்கியமான உணவுகளை உண்டிடுவீர், காலாவதியான உணவுகளை பயன்படுத்தாதீர், நீங்கள் வாழும் சூழலை சுத்தமாக வைத்திருப்பீர். இது சொல்லப்படுகிற முக்கியமான விஷயங்கள். கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகள் மனித அழிவுக்கு காரணமா, கெட்ட கிருமிகளை கூண்டோடு வேறறுப்போம், சவால்களை எதிர்கொள்வோம், விரட்டிடுவோம் கிருமிகளை, வளம் கொண்ட புவியில் வாழ்ந்திடுவோம் மகிழ்வார் என்ற அடிப்படையில நான் இந்த துண்டு பிரசுரத்தை தலைப்புகள், உபதலைப்புகள், இந்த குறியீடுகள், படங்கள், வேற வேற கலரை மாத்தி என்ற அடிப்படையில கவரக்கூடிய வகையில தயாரிச்சிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த துண்டு பிரசுரத்தினுடைய இறுதியில யார் இதை வெளியிட்டது, சுத்தம் சுகம் தரும் வேண்டாம், இதை கூட வெளியிடுறவர்கள் யாராக இருப்பார்கள்னா சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். பொருத்தமானதை நாங்க கூட வேணும். ஆகவே சுகாதார திணைக்களம், இந்த இடத்துல ஒரு யாழ்ப்பாணம் முற்றுப்புள்ளி. இங்க திகதி போட வேணும், அதுவும் அவசியமான ஒன்று. 15/10/2020 ஒரு முற்றுப்புள்ளி. அப்ப இந்த அமைப்பில தான் நீங்கள் தலைப்புகள், உபதலைப்புகள், படங்கள், குறியீடுகள், தேவையான மைய விஷயங்களை உள்ளடக்கியதாக துண்டு பிரசுரம் ஒன்றை கவர்ச்சியாக தயாரித்தீங்கன்னு சொன்னால் 15 புள்ளிகள். அவை இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த விடயங்கள் தான் உங்களுடைய தரம் 11க்கான பகுதி 2 உள்ளடங்குகின்ற விடயங்கள். அறிவுறுத்தல்களை நன்கு வாசித்து தரப்பட்ட விடைகளுக்கு தரப்பட்ட வினாக்களுக்கு பொருத்தமான விடைகளை எழுதினால் இந்த பகுதியிலே நீங்கள் அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி.